வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மே மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பற்றி தான் நம்ம ரொம்ப விரிவாக பேச போகிறோம். குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுக்கு வரப்போகிற அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுது. ரொம்ப நாளாக பல வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. இதை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் 100க்கு 100 உண்மை. இது வரைக்கும் எத்தனையோ ஏமாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த முறை கிரக நிலைகள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக திரும்பியிருக்கு. அதனால் உங்களுக்கான அந்த அதிர்ஷ்டம் எப்படி எந்த வழியில் வரப்போகுதுன்னு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரிஷபராசிக்காரங்களை பற்றி பொதுவாக சொல்லணுன்னா, நீங்கள் ரொம்ப உழைப்பாளிகள். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாக சொல்லப்போனால், கடந்த 2-3 வருஷமாகவே நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. என்னடா வாழ்க்கை இது, நாம் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு பல ராத்திரிகள் நீங்கள் தூங்காமல் அழுதுருப்பீங்க. நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களுக்கு கூட உங்களுக்கு கெட்ட பேர் தான் அதிகமாக கிடைச்சிருக்கும். சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான மரியாதை இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. கையில் பணம் காசு நிற்காமல் தண்ணியாக செலவாகி இருக்கும். தொழிலில் பெரிய நஷ்டம், வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலைன்னு எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு அடிகள் விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இவ்வளோ நடந்தும் நீங்கள் துவண்டு போகாமல் உங்கள் நம்பிக்கையை மட்டும் விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் இப்போ ஒரு பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மே 12ஆம் தேதி அப்படி என்ன பெரிய அதிசயம் நடக்க போகுதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. வானமண்டலத்தில் நடக்கிற முக்கியமான கிரக மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஒரு பொற்காலத்தை உருவாக்க போகுது. இது வரைக்கும் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி வச்சுருந்த எல்லா விதமான தடைகளும் இந்த 12ஆம் தேதிக்கு மேலே சுக்குநூறாக உடைய போகுது. இதனால் உங்கள் மனசில் ஒரு புது தைரியமும் நம்பிக்கையும் பிறக்கும். இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க எல்லாரும் இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் நிலைமை தலைகீடாக மாறப்போகுது. இருட்டில் தவிச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. உங்கள் மேலே தப்பு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் தங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து நிற்க போகிற நேரம் இது. இந்த ஒரு அழைப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது சாதாரணமாக ஏதோ ஒருத்தர்கிட்டேருந்து வரப்போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தையே தீர்மானிக்க போகிற ஒரு மிக முக்கியமான அழைப்பாக அது இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு நல்ல வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒரு தகவல் வரலாம். இல்லை வெளிநாட்டுக்கு போகணும்னு அதுக்கான வேலைகள் செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கான ஒப்புதல் கிடைச்சிருச்சுன்னு நல்ல செய்தி வரலாம். ஆனால் தள்ளி போயிட்டே இருக்கேன்னு கவலைப்படுறவங்களுக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்து நழுவி போன ஒரு நல்ல வரன் இப்போ திரும்பவும் உங்களை தேடி வரலாம். கோர்ட் வழக்கு சொத்து பிரச்சனைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுதுங்கிற அந்த நல்ல செய்தி தொலைபேசி மூலமாக உங்களை வந்தடையும். இது எல்லாமே ஏதோ காற்றுல சொல்கிற வார்த்தை கிடையாது. உங்கள் ஜாதக கட்டத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய யோகத்தோட உண்மையான வலிமை அப்படி இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையில் நின்றுட்டு இருக்கீங்க. பல பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க, ரொம்ப நம்ப வச்சு கழுத்தறுத்திருப்பாங்க. இனிமேல் இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாதுங்கிற ஒரு விரக்தியான மனநிலையில் கூட நீங்கள் இப்போ இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பெரிய பரிசை தயார் பண்ணி வச்சுருக்கு. அந்த மே 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் தொலைபேசி அடிக்கும்போது ஒரு நிமிஷம் உங்கள் மனசில் ஒரு படபடப்பு ஏற்படும். யார் கூப்பிட்றாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு சின்ன பயம் கலந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த அழைப்பை எடுத்து பேசின அடுத்த நொடி உங்கள் கண்ணில் இருந்து கண்டிப்பாக ஆனந்த கண்ணீர் வரும். அவ்வளோ பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. பணம் வராமல் பல இடங்களில் முடங்கி கிடந்த உங்களுக்கு நாங்கள் பணத்தை அனுப்பிட்டோம்னு ஒரு நிம்மதியான தகவல் உங்களை தேடி வரும். இப்படி ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களுக்கும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகச்சிறந்த செய்தியை இந்த காலகட்டம் கொண்டு வரப்போகுது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும். இவ்வளோ நாளாக இல்லாத அதிர்ஷ்டம் இப்போ மட்டும் எப்படி திடீர்னு வரும்னு நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிக்கலாம். இது காரணம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பலம்தான். இத்தனை நாளாக உங்கள் ராசியில் இருந்த சில சாதகமில்லாத கிரக அமைப்புகள்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு முழுமையாக வந்துட்டுருக்கு. நான் முக்கியமாக சொல்லணுன்னா, குரு பகவானோட பரிபூர்ணமான பார்வை உங்கள் ராசி மேலே படுறதுனால இது வரைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்காமல் இருந்த நிலைமை